அன்புடையவர்களே, நாம் கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றால் அதை எல்லோரும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் என்று நினைத்தால் அது தவறு. சிலர் ஆவிக்குரிய பார்வையில் பார்ப்பார்கள், சிலர் உலகத்திற்கு இயல்பான பார்வையில் காண்பார்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் அது தேவனுடைய மகிமைக்காக என்றால் எதிர்ப்பும் வரும் என்று நமக்கு தெரிய வேண்டும். இதை இயேசுவும் சந்தித்திருக்கிறார். ஏன் சிலர் பொறாமைப்படுகிறார்கள்? அவர்கள் செய்யாததை நீங்கள் செய்கிறீர்கள். அது ஒரு எரிச்சலாக அவர்களுக்கு மாறுகிறது. அவர்கள் பாராட்ட வேண்டிய இடத்தில் பழி வைக்கும் மனநிலை வளர்ந்துவிட்டது. உதாரணமாக பைபிளில் எடுத்துக்கொண்டால் காயின் மற்றும் ஆவேலின் கதையை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஆவேலின் பலியை ஏற்றார். அதனால் காயினுக்கு பொறாமை வந்தது. ஆனால் அதற்காக ஆபேல் தவறு செய்தாரா என்றால் இல்லை. ஆனால் காயின் பொறாமையினாலே பாவம் செய்தார். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்றால் மௌன